அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகள் யாரும் கிடையாது. நமக்கு அவர் எஜமான். ஆசிரியராக பணியாற்றவில்லை, போதகரே என்றார்கள். பட்ட படிப்பு படிக்கவில்லை, உபதேசத்தை கேட்டார்கள். வேதியியல் படிக்கவில்லை, தண்ணீரை திராட்சரசமாக்கினார். உயிரியல் எழுதவில்லை, தான் பிறந்ததையே அதிசயமாக்கினார். இயற்பியல் படிக்கவில்லை, மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். பொருளாதாரம் நடத்தவில்லை, 5000 பேரை போஷித்தார். வரலாற்றை இவர் உடைக்கவில்லை, வரலாறு இவருக்காக உடைந்தது. கிபி கிமு. மருத்துவம் பயிலவில்லை, நம்பினோரை சுகமாக்கினார். மந்திரவாதி அல்ல, கடல் மீது நடந்தார். பாவத்தை வெறுத்தவர் பாவிகளை நேசிக்கிறார். இராணுவம் இல்லை, ராஜாக்கள் இவருக்கு பயந்தார்கள். எந்த நாடு மீதும் படையெடுக்கவில்லை, பல நாடுகளை தனதாக்கினார். உயிர்ப்பிக்க வந்தவர் நமக்காக மரித்தார். குற்றம் ஏதும் செய்யவில்லை, சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், கல்லறையில் அடைத்தார்கள். இன்றும் உயிருடன் இருக்கிறார். இவ்வுலகில் அதிகமாக கொல்லப்படுவதும் கிறிஸ்தவம்தான். பல பெயர்களில் உடைந்ததும் கிறிஸ்தவம்தான். அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதும் கிறிஸ்தவர்கள்தான். அதிக எண்ணிக்கையில் உலகில் வளம் வருவதும் கிறிஸ்தவம்தான். அதிகமாக வளர்வதும் கிறிஸ்தவம்தான். இந்த கிறிஸ்தவம் யாரையும் கொல்லவில்லை, பழி சுமத்தவில்லை, வற்புறுத்தவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை. மாறாக அன்பு ஒன்றைக் கொண்டே உலகத்தை தனதாக்கிக் கொண்டது. இயேசு கிறிஸ்து. இவர் நேரடியாக வேதாகமம் எழுதவில்லை, இவரில்லாமல் வேதாகமம் இல்லை. வேதம் இவரால் அருளப்பட்டது. அதிசயங்களின் அதிசயம் நம் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு இருந்தும் அவற்றில் ஒன்றுக்கொன்று கருத்து வேற்றுமை கிடையாது. அச்சு இயந்திரம் மூலம் அச்சடிக்கப்பட்டு உலகின் முதலில் புத்தகம் வெளிவந்தது பரிசுத்த வேதாகமமே. உலகின் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதும் பரிசுத்த வேதாகமமே. சுமார் 2248 மொழிகளுக்கு மேல் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 13 நாட்களுக்கு ஒருமுறை பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதி ஒரு புதிய மொழியில் வெளிவருவதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். உலகில் மிக அதிகமாக விற்பனையாகும் புத்தகம் இதுதான். ஒரு புத்தகங்களின் கையெழுத்து பிரதிகள் எத்தனை உள்ளதோ அதன் எண்ணிக்கையை கொண்டுதான் அந்த புத்தகத்தின் தரம் கணக்கிடப்படும். இன்று உலகிலேயே அதிகமான கையெழுத்து பிரதிகளை கொண்டது திருமறையின் புதிய ஏற்பாடாகும். அதற்கு 24,000 கையெழுத்து பிரதிகள் கிடைத்துள்ளன. உலகின் புத்தகங்கள் அனைத்தும் நடந்தவற்றையும் நடக்கின்றவற்றையும் சொல்லலாம். ஆனால் வேதாகமம் மாத்திரமே நடந்தவைகளையும் நடக்கின்றவைகளையும் மட்டுமல்லாமல் நடக்கப் போகின்றவைகளையும் கூறக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியது. நெல்சன் குக் என்ற புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் இதுவரை 2500க்கும் அதிகமான இடங்களில் செய்யப்பட்ட புதைபொருள் கண்டுபிடிப்புகளில் வேத வசனத்திற்கு மாறுபட்டதாக ஒன்று கூட இருந்ததில்லை. அனைத்து கண்டுபிடிப்புகளும் வேத வசனத்தை நிரூபிப்பதாகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முதலில் வான்வெளி களத்தில் எடுத்து செல்லப்பட்ட புத்தகமும் பரிசுத்த வேதாகமமே. வேதாகமத்தின் முதல் வசனத்தை போர்மேன் என்ற வான்வெளி வீரர் 1968ஆம் ஆண்டு வான்வெளியில் களத்தில் இருந்து வாசித்தார். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எந்தவிதமான கண்டுபிடிப்பும்